Hi students. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா AC generator. AC generator என்னது alternating current generator. So பொதுவா AC generator நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? Which is used to convert mechanical energy into electrical energy. It is a conversion process பேஸ் பண்ணி தான் இருக்கு இல்லையா? ஒரு ஜெனரேட்டருக்கு நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும்? எனக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். ஐ மீன் law of conservation of energy obey பண்ணி பண்ணும். ஸோ அப்போ இந்த ஜென்ரேட்டர் எந்த லாவை ஒபே பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? எலக்ட்ரோமேக்னெட் இண்டெக்ஸ் ரெண்டு லா ஸ்டார்டிங் படிச்சோம்ல. என்னென்ன படித்தோம்? ஃபாரடேஸ் உடைய லா, இன்னொன்று லென்ஸ் லா, அப்புறம் வந்து ஃப்ளெமிங்ஸ் உடைய ரைட் ஹேண்ட் ரூல். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த ஜென்ரேட்டர் இருக்கும். அப்போ ஜென்ரேட்டருடைய பேசிக் பிரின்சிபல் கேட்டோம்னா லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டெக்ஷன், அதாவது ஃபாரடேஸ் லா அப்படின்னு சொல்லலாம். ஏன் அதை சொல்கிறோம்? ஃபாரடேஸ் லா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு காயிலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கரண்ட் கொடுப்போம். கரண்ட் கொடுத்தோடனே அந்த காயில் எனக்கு என்ன ஜென்ரேட் ஆகும்? ஒரு இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால இஎம்எஃப் கிரியேட் ஆகும். அந்த இஎம்எஃப்னால எனக்கு என்ன ஆகும்? ஒரு இன்டியூஸ் கரண்ட் டெவலப் ஆகும். இதுதான கான்செப்ட். சரி, இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? ஜென்ரேட்டர்ல அவுட்டரா அதுக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? ஜென்ரேட்டர்ல ரெண்டு முக்கியமான பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டேட்டார், இன்னொன்னு ரோட்டார். ஸ்டேட்டார் அப்படின்னாலே அது பேர்லயே இருக்குது. இட் இஸ் ஸ்டேஷனரி பார்ட். ஸ்டேட்டார் என்ன பண்ணும்? ஸ்டேஷனரியா ஒரு இடத்துல இருக்கும். இந்த ஸ்டேட்டாரை பார்த்தீங்கன்னா இதில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்மச்சூர் வைண்டிங் உள்ள இருக்கும். அது என்ன சார் ஆர்மச்சூர்? ஆர்மச்சூர் இஸ் நத்திங் பட் காயில். நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம்? காயில வைண்டிங் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த காயில் ஆர்மச்சூர் வைண்டிங் வந்து எங்க தான் இருக்கும்? எந்த இடத்துல பிளேஸ்டா இருக்கும் அப்படின்னா ஒரு ஜென்ரேட்டர்ல ஸ்டேட்டருக்குள்ள தான் இருக்கும். அப்போ ஸ்டேட்டர்ன்றது ஒரு ஸ்டேஷனரி பார்ட். அந்த ஸ்டேஷனரி பார்ட்டுக்குள்ள என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க? ஆர்மச்சூர் வைண்டிங் வந்து அங்கே தான் இருக்கும். So இந்த ஸ்டேட்டர்ல மூணு முக்கியமான பார்ட்ஸ் இருக்கு. It has three important components. என்னன்னு பாருங்க, ஸ்டேட்டார் ஃப்ரேம், ஸ்டேட்டார் கோர், ஆர்மச்சூர் வைண்டிங். ரொம்ப முக்கியமானது. ஸ்டேட்டர்ல மூணு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஃப்ரேம். இந்த படத்தை பாருங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டேட்டாருடைய டயக்ராம். இந்த ஸ்டேட்டாருடைய பார்த்தீங்கன்னா நமக்கு இது தெரியுது. இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் லேயர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில இன்னொரு ஒரு சர்க்கிள் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது கீழே உள்ளதுதான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேஸ் அப்படின்வாங்க. ஏன் இந்த பேஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? இப்போ நம்ம இதை பார்க்கும்போது அப்படியே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேபிள் ஃபேன் எடுத்துக்கோங்க. டேபிள் ஃபேன்ல கீழே ஒரு பால் கீழே இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து இந்த பேஸ். ஒருவேளை அது இல்லைன்னா நீங்க நினைச்சு பாருங்க, ஏன்னா அந்த ஃபேனுக்குள்ள எவ்வளோ ரொட்டேட் பண்ணுது, அந்த ஸ்பீடை தாங்கணுமா இல்லையா? அது சுத்தும் போது இதுவும் சுத்திச்சுன்னா என்ன ஆகும்? ஃபேன் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ ஃபேனை ஒரே இடத்துல நிற்க வைக்கிற காரணமே என்ன? அது இந்த பேஸ் தான். சோ அப்ப இந்த பேஸ்ல தான் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? வைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இதுக்குள்ள என்னென்ன இருக்குது பாருங்க. அவுட்டர் லேயர்ல பாருங்க. அவுட்டர் லேயர்ல இருக்கக்கூடியதுக்கு பேர் என்னன்னா ஸ்டேட்டார் ஃப்ரேம். இந்த அவுட்டர் லேயர்ல நம்ம வரைஞ்சிருக்கோம். இந்த சர்க்கிள் பேர் தான் என்னது? ஸ்டேட்டார் ஃப்ரேம் சொல்லுவாங்க. ஏன் வந்து இந்த ஸ்டேட்டார் ஃப்ரேம் சொல்றாங்க? இதுதான் என்னது? உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டார் கோரை கவர் பண்ணி வெளியில சேஃப்டியா வச்சிருக்கும். இந்த ஸ்டேட்டார் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன கட்டிங்கா இருக்கு பாருங்க. இது இட் இஸ் அவுட்டர் ஃப்ரேம். இதுல தான் என்ன, இந்த ஸ்டேட்டார் ஃப்ரேம்க்குள்ள தான் என்ன இருக்கும்? which is used to golding the core. சோ உள்ள இருக்க பாத்தியா, இதான் வந்து என்னது? ஸ்டேட்டார் கோர். அப்ப இந்த ஸ்டேட்டார் கோரை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு பார்ட், அதை கவர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் ஃப்ரேம் சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கேப் இருக்கும் பாருங்க. இங்க ஒரு கேப் இருக்கா, இங்க ஒரு கோல் இருக்கா, இங்க ஒரு கோல் இருக்கா. அப்ப அந்த கோல் என்னது? which is used to ventilating. இப்போ நம்ம வீட்ல என்ன பண்ணுவோம்? வென்டிலேட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? உள்ள இருக்கக்கூடிய ஹாட் ஏர் பார்ட்டிகல்ஸ் வெளியில கொண்டு போயிட்டு வெளியில இருக்கக்கூடிய கோல்டு ஏர் பார்ட்டிகல்ஸ் உள்ள கொண்டு வரது அந்த வென்டிலேஷன். சோ பெஸ்ட் வென்டிலேஷன் சப்போர்ட் தான் இங்க என்ன பண்ணுவோம்? இது ப்ரொவைட் பண்ணும். அப்ப ஸ்டேட்டார் ஃப்ரேம் வந்து ஏன்னா இங்க உள்ள வந்து எனக்கு என்ன ஆயிட்டே இருக்கும்? நான் கொடுக்கக்கூடிய ஃப்ளக்ஸ்னால, ஐ மீன் இந்த காயில் ரொட்டேட் ஆகுறதுனால எனக்கு நிறைய ஹீட் எனர்ஜி டிசிபேட் ஆகிட்டே இருக்கும். அந்த டிசிபேட் ஆகக்கூடிய ஹீட் எனர்ஜியை அதை வெளியில கொண்டு போயிட்டே இருக்கிற வேலையை தான் இந்த வென்டிலேட்டர் பண்ணும். ஸோ அதுக்கு அந்த ஹோல்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஸ்டேட்டார் ஃப்ரேம் வச்சிருப்பாங்க. அப்ப ஸ்டேட்டார் ஃப்ரேம் இட் இஸ் எ அவுட்டர் லேயர் அப்படின்னு சொல்லலாம். இது எதை கோல்டு பண்ணுது? which is used to golding the core. ஸ்டேட்டார் கோரை கோல்டு பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் ஸ்டேட்டார் கோர் இல்லையா? இந்த ஸ்டேட்டார் கோரை கோல்டு அதை பத்திரமா சேஃப்டி ஆக்கிற வேணும் ஃப்ரேம் பண்ணோம். இது வந்து பெஸ்ட் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்லியது. அடுத்து பாருங்க ஸ்டேட்டார் கோர். இந்த ஸ்டேட்டார் கோர் வந்து என்னது? எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஒரு இட் இஸ் மேட் ஆஃப் த ஃபெரஸ் ஆர் ஸ்டீல் அலாய். ஏன்னா ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் நம்ம படிச்சிருக்கோம். மேக்னெட்டிக் மெட்டீரியல் டயாபேரா ஃபெரோல எதுக்கு வந்து மேக்னெட்டிசேஷன் அதிகமா இருக்குன்னா ஃபெரோ தான்.
ஸோ அப்போ அந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை வச்சு என்ன பண்ணுறது, கோரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. அப்போ கோர் இஸ் ஜென்ரலி மேட் ஆஃப் ஃபெரஸ் ஆர் ஸ்டீல் அலாய். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், ஒரு ஹாலோ சிலிண்டர் ஷேப்ல தான் இருக்கும். ஓகே, இதை என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா லேமினேட் பண்ணி வச்சிருப்பாங்க. லேமினேட்னா என்ன, இங்க பாருங்க சின்ன சின்னதா இப்படி கட் பண்ணி வச்சிருக்காங்களா, லேமினேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் லேமினேட் பண்ணி வச்சிருக்காங்க, லேமினேட் பண்றது மூலமா நம்ம எடி கரண்ட் லாஸை ரெடியூஸ் பண்ணலாம். ஒருவேளை லேமினேட்னா என்னது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படிச்சோம் இல்லையா எடி கரண்ட் லாஸ்ல 3வது கேஸ்ல படிச்சோம். இது வந்து ஒரு மெட்டல் ஷீட், இதை இப்படியே வச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ள எனக்கு என்ன ஆகும், நிறைய எடி கரண்ட் வந்து டெவலப் ஆகும். ஸோ அப்படி இல்லாம இதை நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், எடி கரண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இதை என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, சின்ன சின்ன பார்ட்டா வச்சு லேமினேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ரைட்டா, ஸ்லாட்ஸ் ஆர் கட் இன் த ஃபார்ம் ஆஃப் தி இன்னர் கோர். ஸோ இது வந்து உள்ள வந்து என்ன இருக்கும், சின்ன சின்ன ஸ்லாட்டா இருக்கும். பார்த்துருக்கீங்களா, இதான் வந்து ஸ்லாட். ஸோ கோருக்குள்ள ஸ்லாட்டா கட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ அவுட்டர் லேயர் பார்த்தாச்சு, மிடில் லேயர் ஃப்ரேம் பார்த்தாச்சு. ரைட், இப்போ நீங்க பார்க்கும்போது தெரியுது, இப்போ இங்க ஒரு ஸ்லாட் கட் பண்ணிருக்காங்க, இங்க ஒரு ஸ்லாட் இருக்கு, இங்க ஒரு ஸ்லாட், இங்க ஸ்லாட்ல வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மேடான பகுதியில் போய் நான் வந்து வைண்டிங் பண்றதை காட்டிலையும் இந்த இடத்துல இந்த கேப்ல வைண்டிங் பண்ணா எனக்கு பெஸ்டா இருக்கு. ரைட்டா, இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு காப்பர் வயரை எடுத்துட்டு இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த வயரை இங்க கொண்டு போயிட்டு இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் வழியா கொண்டு வருவேன். கொண்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுவேன், இந்த கேப் வழியா கொண்டு போயிட்டு இந்த கேப் வழியா கொண்டு வருவேன். ஸோ அடுத்து இந்த கேப். ஸோ அதை வைண்டிங் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லாட்டை என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த கோர்ல கட் பண்ணி வச்சிருப்பாங்க. தட் இஸ் ஸ்டேட்டார் கோர். ஸோ அடுத்து பாரு ஆர்மேச்சர் வைண்டிங். ஆர்மேச்சர் வைண்டிங் அப்படின்றது நத்திங் பட் காயில். சரியா, நம்ம காயில் வச்சிருக்கோமே, இப்போ நீங்க சுத்துறோம்ல காயில், இதுதான் என்னது ஆர்மேச்சர் வைண்டிங். ஸோ ஆர்மேச்சர் வைண்டிங் எங்க தான் வச்சிருப்பாங்க, ஸ்லாட்ஸ் ஆன் தி கோர். கோர்ல இருக்கக்கூடிய ஸ்லாட்ஸ்ல ஆர்மேச்சரை வைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. காயில், இட் இஸ் எ காயில். இது எங்க இருக்கும், கோர்ல இருக்கக்கூடிய ஸ்லாட்ஸ்ல அது மேல சுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ இதுல 2 டைப் ஆஃப் வைண்டிங் இருக்கு. இந்த வைண்டிங்லயே 2 டைப் ஆஃப் வைண்டிங் இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல, நான் ஒரு சின்ன த்ரெட்டை எடுத்துட்டு ஒரே ஒரு சுத்து மட்டும் சுத்தி வைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த சாப்பீஸ்ல ஒரு த்ரெட்டை ஒரு இடம் சுத்தி வைக்கிறேன். இன்னொரு சாப்பீஸ் எடுத்துட்டு அதுக்கு மேல 2 த்ரெட் நூலை வந்து டபுள் டைப் பண்றேன். மேல ஒண்ணு கீழே ஒண்ணு, டாப் அண்ட் பாட்டம். ஸோ ரெண்டுல எது அவ்வளோ ஈஸியா பிரேக் ஆகாது, கண்டிப்பா வந்து டபுள் லேயர். ஸோ சிங்கிள் லேயர் என்ன ஆயிரும், லைட்டா நான் வந்து அந்து போயிடும் வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால ஆனா இதாக வந்து அவ்வளோ ஈஸியா பண்ணாது. பட் இருந்தாலும் இது லேயர். இப்போ இந்த படத்துல பாருங்க, ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த அவுட்டர் லேயரு. இது வந்து கோர், ஸ்டேட்டார் கோர். ஸ்டேட்டார் கோருக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுற்றி வச்சிருக்காங்க காயில். இந்த சின்ன இந்த டார்க் போட்டிருக்கீங்க இல்லையா, இது சிங்கிள் லேயர் தான். சிங்கிள் லேயர்னா என்ன அர்த்தம், இங்க இருந்து ஒரு வயரை கொண்டு போயிட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு திருப்பி இங்க கொண்டு வந்து இப்படி ஒரே லேயர்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணாம இங்க பாருங்க, நான் 2 சின்ன டாட் போட்டிருக்கேன். இங்க 2 டாட், இங்க 2 டாட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இந்த கோர்ல இருக்கக்கூடிய அந்த வைண்டிங் வந்து எப்படி இருக்குன்னா 2 லேயரா இருக்கு. கீழே ஒன்று, கீழே இருந்து மேலே போயிட்டு திருப்பி மேலே இருந்து கீழே. ஸோ அதான் டாப் அண்ட் பாட்டம் சொல்லுவாங்க. திஸ் இஸ் டாப் பாட்டம், டாப் பாட்டம். பட் அங்கே வந்து மொத்தத்தில் ஒன்று தான், கீழே ஒரு வயர் எடுத்து கீழே இருந்து மேலே அதான் போகும். பட் அங்கே வந்து டபுள் லேயராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்டாருடைய பார்க்க போகிறது ரோட்டார். ஸோ ஸ்டேட்டாரில் பார்த்தோம், ஸ்டேட்டார்னா ஸ்டேஷனரியாக இருக்கும். ரோட்டார்னா என்ன பண்ணோம், ரொட்டேஷனலாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சன் எடுத்துக்கிட்டோம்னா சன் வந்து ஸ்டேஷனரியாக தான் இருக்குது. அப்போ பிளானட்ஸ் எடுத்துட்டோம்னா அந்த ரோட்டார் என்ன பண்ணுது, பிளானட்ஸ் ஃபுல்லாக சன்னை ரிவால்வ் பண்ணி வருது. சன் கான்ஸ்டன்டாக இருக்குது. அப்போ கான்ஸ்டன்டாக இருக்கிறது ஸ்டேட்டாரு, அந்த ரிவால்வ் பண்ணக்கூடிய எல்லா பிளானட்டுக்கு பேர் தான் ரோட்டார். இந்த ரோட்டார்ல என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, நமக்கு தெரியும் ஸ்டேட்டார் தான் வைண்டிங் இருக்கும், காயில சுற்றி வச்சிருப்பாங்க இல்லையா. அதே போல இங்கே முக்கியமான பார்ட்ஸ் என்னன்னா ஃபீல்டு இருக்கும். இதுக்குள்ள ரோட்டாருக்குள்ள மேக்னெட் வச்சிருப்பாங்க. ரைட்டா, ஃபீல்டு வைண்டிங். இட் கண்டெய்ன்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு வைண்டிங். ஸோ இப்போ படத்தை பாருங்க, இது ஆக்சுவலாக வந்து ரோட்டார்ல 2 டைப் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா சாலியன்ட் போல்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சிலிண்ட்ரிக்கல் போல் ரோட்டார். சாலியன்ட் போல் ரோட்டார், இன்னொன்று சிலிண்ட்ரிக்கல். ஸோ அடுத்து நம்ம பார்ப்போம் சிலிண்ட்ரிக்கல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சாலியன்னாலும் சரி சிலிண்ட்ரிக்கல்னாலும் சரி சில கான்செப்ட்ல அங்கே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்பீடு தான் அது, இதுக்கு ஸ்பீடு கம்மியாக லோ ஸ்பீடில் யூஸ் பண்ணுவாங்க, அது ஹை ஸ்பீடில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சிலிண்ட்ரிக்கல் போல் ரோட்டார்னாலும் சாலியன்ட் போல் ரோட்டார்னாலும் ஒன்று தான். ரைட், இப்போ நம்ம அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், ஐ மீன் மேக்னெட் இருக்கும். அந்த மேக்னெட்டை மேக்னடைஸ் பண்றதுக்கு ஒரு டிசி சோர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த வைண்டிங்ஸ் வந்து எதோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா பேர் ஆஃப் தி ஸ்லிப் ரிங்கோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்லிப் ரிங் எதோட அட்டாச் பண்ணிருப்பாங்கன்னா சாஃப்ட்டோட அட்டாச் பண்ணிருப்பாங்க.
பிளஸ் வந்து டிசி சோர்ஸை ப்ரொவைட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த வயரையும் அந்த டிசி சோர்ஸையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பாலமா யார் இருப்பாங்க அப்படின்னா 2 கார்பன் பிரஷஸ் இருக்கும். ஸோ இதை தான் இங்கே போட்டிருக்காங்க ரைட்டா. மேக்னெட்டு, டிசி சோர்ஸு, ஷாஃப்ட், ஸ்லிப் ரிங்ஸ், பிரஸ், இதை பத்தி தான் இந்த ரோட்டார்ல உள்ள இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். இப்போ பாருங்க அந்த படத்துக்கு போறோம். சாலியன் போல், சாலியன் போல்லையுமே 2 டைப் இருக்கு. ஒன்னு 2 போல், இன்னொன்னு 6 போல் இருக்கும். நம்ம சாலியன் 2 போல் தான் படிக்க போறோம். 2 போல்னா என்ன, இப்போ பார்த்து இது ஒரு நார்த், இது சவுத், அவ்வளவுதான். இது வந்து ஒன்று. இதே மாதிரி 3 செட் இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம இப்படி யூஸ் பண்றோம் இல்லையா, இது ஒரு நார்த், இது சவுத். ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு சவுத்து, இங்கே ஒரு நார்த்து, ஸோ அடுத்து இங்கே ஒரு சவுத்து, இப்படி ஒரு 3 செட்ல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன, இது 1 2 3 4 5 6. அப்போ இதை 6 போல் சொல்லுவாங்க, சாலியன் 6 போல். நான் இங்கே படிக்க போகிறது சாலியன் 2 போல். சாலியன் அப்படின்றது என்னன்னா ப்ரொஜெக்டிங் அர்த்தம். ப்ரொஜெக்ட் அப்படின்னா என்னன்னா என்னால் ஈஸியாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இதை என்னால் அந்த போல்ஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஓகே, சிலிண்ட்ரிக்கல்ல வந்து அந்த போல்ஸ் வந்து என்னால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. ஏன், அதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அது இதுன்னு அதிகமாக இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் போல்ஸ் வந்து அந்த மெஜாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே வந்து நான் ஈஸியாக இதை பார்த்து ஒன்றுமே இட் இஸ் 2 போல், திஸ் இஸ் 6 போல் அப்படின்னு என்ன பண்ண முடியும், ஈஸியாக என்னால் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்க முடியும். ஓகே, இப்போ 2 போல் இது ரோட்டார். இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா நார்த் போல் சவுத் போல், அப்போ மேலே கீழே ஒரு மேக்னெட் இருக்கு, அது நடுவில் ஒரு ரோ போதா ஆக்சிஸ்ல, அது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு என்ன ஆகுது, நார்த்ல இருந்து சவுத்துக்கு போகுது அப்படின்னு காமிக்கிறாங்க. ஓகே, இப்போ கவனிங்க. இப்போ இந்த காயில இந்த இதுல என்ன பண்ணி வச்சிருப்பாங்க சொன்னேன் இல்லையா, காயில வைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரோட்டார்ல இருக்கக்கூடிய மேக்னெட்ல தான் காயில ஃபீல்டு வைண்டிங்கை சுத்தி வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஃபீல்டு வைண்டிங்க எங்க சுத்தி வச்சிருக்காங்க, யாரோட கனெக்ட் பண்ணி சுத்தி வச்சிருக்காங்கன்னா 2 ஸ்லிப் ரிங் இருக்கும். இங்க பாருங்க, இங்க ஒரு ஸ்லிப் ரிங்கா, இது நடுவுல போட்டிருக்க, இது வந்து ஷாஃப்ட். நடுவுல அந்த ஷாஃப்ட்டுக்குள்ள தான் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, திஸ் இஸ் ஷாஃப்ட்னா இந்த ஷாஃப்ட்டுக்கு மேல ஒரு ஸ்லிப் ரிங் இருக்கும், இன்னொன்று அடியில் ஒரு ஸ்லிப் ரிங் இருக்கும். ஸோ ஒரு ஸ்லிப் ரிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா மேல இருந்து வரக்கூடிய ஒரு காயில் எடுத்து, இப்போ பாருங்க மேல இந்த ஒரு காயில் இருக்கு, இந்த வைண்டிங் எடுத்து ஒரு ஸ்லிப் ரிங் கூட பண்ணுவாங்க. கீழே இருக்கு இல்லையா இந்த வைண்டிங்ல இருந்து அதோட எண்டிங் பாயிண்ட் எடுத்து இன்னொரு ஸ்லிப் ரிங். அப்ப 2 ஸ்லிப் ரிங்கையுமே 2 வைண்டிங்கோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, டாப் அண்ட் பாட்டம். ரைட்டா, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப் ரிங்கோட என்ன பண்ணணும் அப்படின்னா சோர்ஸோட கனெக்ட் பண்ணணும். அப்போ ஸ்லிப் ரிங்கை சோர்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா 2 கார்பன் பிரஷஸ் வந்து வச்சிருப்பாங்க. இது வந்து டிசி சோர்ஸ், இதான் அந்த படம். நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு மேக்னெட் சொல்லிட்டோம். இந்த மேக்னெட்டை சுற்றி ஃபீல்டு வைண்டிங் இருக்கு. அப்போ இந்த மேக்னெட்டை மேக்னடைஸ் பண்ணணும் இல்லையா, இந்த நார்த் போல் சவுத் மேக்னெட்டை மேக்னடைஸ் பண்ணணும், மேக்னடைசேஷனை மாற்றணும். அப்போ அதுக்கு என்ன கொடுக்கணும், கரண்ட் கொடுக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, டிசி சோர்ஸ் மூலமா இதுக்கு பவரை சப்ளை பண்ணுவாங்க. அப்போ எனக்கு என்ன ஆயிடும், இந்த நார்த் போல் சவுத் போல் மேக்னடைஸ் ஆகி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அந்த காயில் வழியாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த 2 ஸ்லிப் ரிங்கும் அந்த ஷாஃப்டோட அட்டாச் பண்ணிருக்கும். ஐ மீன் இந்த காயில் ஒருவேளை அந்த ஸ்லிப் ரிங் இல்லைன்னா, ஏன்னா ஒரு காயில் நீங்க யோசிச்சு பாருங்க, காயில் என்ன பண்ணோம், ஒரு ஆஃப் இப்படி போயிட்டு இருக்கும் போது இன்னொரு ஆஃப் இப்படி போயிட்டு இருக்கும். ஸோ இப்படிதான் போய்கிட்டே இருக்கும், இப்படி மாறி மாறி தான் அல்டர்னேட்டா என்ன ஆகிட்டு சுத்தும். அப்படி காயில் ஓயாமல் இப்படி சுத்தும் போது அது ஒருவேளை பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ மீன் அது 2 பிரேக் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. நம்மளே ஒரு பேப்பரை அப்படி திருப்பிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பேப்பர் என்ன ஆயிடும், அந்த கார்னர்ல டர்னிங்ல கிழிஞ்சு போயிடும் இல்லையா, அதே போல காயில். ஸோ அப்ப அதை வந்து அவாய்ட் பண்றதுக்காக அந்த ரொட்டேஷன் அது ஹெல்ப் பண்றதுக்காக தான் அந்த 2 ஸ்லிப் ரிங் வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்லிப் ரிங் அந்த ப்ரெஸ்ஸோட மேலே வச்சிருப்பாங்க. ஸ்லிப் ரிங்களுக்கு மேலே ஒவ்வொரு ஸ்லிப் ரிங் மேலேயும் ஒரு கார்பன் ப்ரெஸ் இருக்கும், ஸ்மூத்தாக அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த டிசி சோர்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்லிப் ரிங் மூலமா தான் அந்த காயிலுக்கு அவங்க சப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த ஸ்லிப் ரிங்கை வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதுதான் இங்கே நடக்க போகுது. ஓகே, அப்போ சாலியன் போல் ரோட்டார்னா உங்களுக்கு புரியுது, ஒரு டிசி சோர்ஸ் மூலமா வைண்டிங்க்கு வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு இன்புட்டை த்ரூ த ஸ்லிப் ரிங்ஸ் அண்ட் ப்ரெஸஸ் மூலமா நம்ம கொடுத்த உடனே அங்கே என்ன ஆகுது, எனக்கு மேக்னெட்டிக்ஸ் இது காயில் வந்து மேக்னடைஸ் ஆகி எனக்கு என்ன பண்ணுது, மேக்னெட்டை சுத்த வைக்குது. மேக்னெட் ரொட்டேட் ஆகணும்னே, ரொட்டேட் ஆகிறதுக்காக தான் நம்ம டிசி சோர்ஸை சப்ளை பண்றோம். ஸோ இதைத்தான் நம்ம பண்ணியிருக்கோம், மெயின்டைன் த கனெக்ஷன் பிட்வீன் டிசி சோர்ஸ் அண்ட் வைண்டிங்ஸ் டு ப்ரெஸஸ் ஆர் யூஸ்டு. ஸோ டிசி சோர்ஸை நம்ம வந்து உள்ள கொண்டு வர்றதுக்கு த்ரூ த ப்ரெஸஸ் வழியாக கொண்டு வரோம். ஸ்லிப் ரிங்கோட யூஸ் என்ன, வைண்டிங் என்ன பண்ணுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வைண்டிங் எங்கே இருக்குது, போல்ஸ் மேக்னடைஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், ஷாஃப்ட் எங்கே இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இந்த ரோட்டாரை நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஆனால் சிலிண்ட்ரிக்கல் போல் ரோட்டார் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது சாலியன் போல் ரோட்டார் மாதிரி. திஸ் இஸ் சிலிண்ட்ரிக்கல் போல். நான் சொல்லும் போது சொன்னேன், சாலியன் போல் வந்து என்ன பண்ண ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி அந்த போல்ஸ் வந்து பொலாரிட்டியை ப்ரொஜெக்ட் பண்ணோம்.
அதனால அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு லோ ஸ்பீடு அல்டர்னேட்டர் ஏசி ஜென்ரேட்டர்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹை ஸ்பீடு பெரிய பெரிய ஃபேக்டரிக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி அதிகமாக இருக்கும், அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, சாலியன் போல யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் இந்த சிலிண்ட்ரிக்கல் போல் ரோட்டாரை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ வழக்கம் போல ஒரு ரோட்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஃபீல்டு வைண்டிங்ஸ் இருக்கும். ஃபீல்டு வைண்டிங்ஸை மேக்னடைஸ் பண்றதுக்காக ஒரு டிசி சோர்ஸ் இருக்கும். ஸோ அது தவிர வந்து சென்டர்ல ஒரு ஷாஃப்ட் இருக்கும். அந்த ஷாஃப்ட்ல தான் என்ன பண்ணிச்சிருப்போம், ஸ்லிப் அட்டாச் பண்ணிச்சிருப்போம். ஸ்லிப் உடைய ஒவ்வொரு எண்டோ காயிலுடைய ஒவ்வொரு எண்டோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸ்லிப் ரிங்க்கு மேல வந்து பிரஸ் வச்சு பிரஸ் மூலமா பிரஸ்ஸுடைய அதர் எண்டை தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், டிசி சோர்ஸை கனெக்ட் பண்ணிப்போம். அதெல்லாம் இங்க காமன் தான். ஸோ ரோட்டார்ல என்ன இருக்கணுமோ அது எல்லாமே இங்க இருக்கும். பட் இங்க என்னன்னு பாருங்க, ஸோ இப்போ இங்க பாருங்க, திஸ் இஸ் மேல வந்து ஒரு நார்த் போல், கீழே சவுத் போல். அப்ப நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு எனக்கு என்ன ஆகுது, ஒரு ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நான் என்ன பண்ணிருக்கேன், மேல இருந்து கீழே போட்டிருக்கேன். இதை தவிர பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் போல் ரோட்டார் தான், ஷாஃப்ட் சிலிண்ட்ரிக்கல் போல் ரோட்டார் அப்படின்வாங்க. இதோடைய வந்து பாக்குறதுக்கு தான் ரொம்ப ஷாஃப்டா இருக்கும். ஸோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாட்டா கட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஸ்லாட் சின்ன சின்ன பகுதியா, அதாவது ஒண்ணு கிடையாது, ஒரு சின்ன கேப் இருக்கா, ஒரு சின்ன கேப், இப்படிதான் கட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படி கட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்லாட்ல தான் ஃபீல்ட என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, வைண்டிங் பண்ணுவாங்க அந்த காயில. அப்ப இங்க பாருங்க நான் போட்டிருக்கேன், டாட் போட்டிருந்தா அது இன்சைடு, இன்ட் போட்டா அவுட் சைடு, ரைட்டா? அப்ப நான் என்ன பண்ண போறேன், இங்க இருந்து ஒரு வயரை எடுத்து நான் என்ன பண்ணணும், இது வழியா உள்ள விடணும். இன்சைடு பண்ணி இது வெளியில இருந்து இங்க வரும். திருப்பி என்ன பண்ணுவேன், இங்க இருந்து ஒரு வயரை எடுத்து இது வழியா பண்ணி இது வெளியே வந்து இப்படி வரும். ஸோ இப்படிதான். ஸோ இந்த வயரு இது வழியா உள்ள போயிட்டு இது வழியா வெளியில வரும். ஸோ இப்படிதான் வந்து எனக்கு வைண்டிங் வச்சிருப்பாங்க. இதே மாதிரி எனக்கு என்ன இருக்கும், நிறைய வைண்டிங் இருக்கும். ஸோ வைண்டிங் வந்து இந்த மாதிரி நிறைய வைண்டிங் நிறையா. ஸோ எங்கெல்லாம் வந்து இந்த இது இருக்கோ இப்படிதான் வைண்டிங் எனக்கு சுத்தி என்ன வச்சிருப்பாங்க. இங்க இது வழியா போயிட்டு இது வழியா வரும். இப்போ நம்ம ஒரு ஊசி தப்போம் இல்லையா, ஒரு வழியா உள்ள விட்டு இன்னொரு வழியா பேக் சைடு வெளியே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சிலிண்ட்ரிக்கல் போல் ரோட்டார்ல எனக்கு வைண்டிங் வந்து இருக்கும். ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் போல் ரோட்டாரை இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஹை ஸ்பீட் ஆல்டர்னேட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். இதுல ஃப்ரீக்வன்சி வந்து என்ன இருக்கும், எனக்கு நான் வந்து என்ன பண்றேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறேன். இதனால எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு இஎம்எஃப் வந்து ஜெனரேட் ஆகும் அக்கார்டிங் டு தி ஃபாரடேஸ் லா. அந்த இஎம்எஃப் உடைய ஸ்பீடு வந்து ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா யாருக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த ரோட்டார். இந்த ரோட்டார் எவ்வளவு ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுதோ அவ்வளவு ஸ்பீட்ல எனக்கு என்ன ஆகும், இஎம்எஃப் உடைய ஃப்ரீக்வன்சி ஜெனரேட் ஆகும். ஆனா எனக்கு என்ன கூடாது, இந்த இஎம்எஃப் ரோட்டார் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணாம எனக்கு கான்ஸ்டன்டா ரொட்டேட் பண்ணணும்னு நான் விரும்பினேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், மெயின்டைன் தி ஃப்ரீக்வன்சி நான் கான்ஸ்டன்டா கொண்டு வரணும், இஎம்எஃப் கான்ஸ்டன்டா கொண்டு வரணும். ரொம்ப இதாகும் கான்ஸ்டன்டா கொண்டு வரணும்னா எனக்கு இந்த ஸ்பீடையும் நான் என்ன பண்ணணும், கான்ஸ்டன்டா ரன் பண்ணணும். So maintain the frequency constant, we should the rotor run at the constant speed. So ரோட்டாரை கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல நம்ம ரன் பண்ணா மட்டும்தான் எனக்கு கிடைக்கக்கூடிய இஎம்எஃப் உடைய ஃப்ரீக்வன்சியும் கான்ஸ்டன்டா இருக்கும். இல்லைன்னா எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கும், ஃப்ரீக்வன்சி கூட குறைய ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிட்டு இருக்கும். நம்ம அதை வச்சு யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அப்போ இதுதான் ரோட்டார். ஸோ அப்போ சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார்ல இதில் வந்து நிறைய போல்ட்ஸ் இருக்குது, ரைட்டா. ஸோ இதை வந்து மெயினாக என்ன பண்ணுறாங்க, ஹை ஸ்பீடில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோடைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏசி இஎம்எஃப் வந்து யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கா, இதோடைய ஸ்பீடு தான். இந்த ரோட்டாருடைய ஸ்பீடு உடையது தான் ஃப்ரீக்வன்சி எனக்கு கிடைக்கக்கூடிய இஎம்எஃப். எப்படி தான் இருக்கும், இஎம்எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்பீட் ஆஃப் த ரோட்டார். அப்போ இந்த ஸ்பீடை வந்து நான் வந்து கான்ஸ்டன்டாக கொண்டு வரணும். இஎம்எஃப் வந்து எனக்கு கான்ஸ்டன்டாக இருக்கணும். இவன் கான்ஸ்டன்டாக இருக்கணும்னா ஸ்பீடு கான்ஸ்டன்டாக இருக்கும். ஸோ ஸ்பீடு கான்ஸ்டன்டாக ரோட்டார் ரன் பண்ணுறப்ப நான் கான்ஸ்டன்டாக பண்ணோம்னா இது பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.